கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் மேட் தான் தெரியும். இன்டைரக்டா கேக்குறீங்க என் மேட் என்ன அது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? அது தமிழ்ல क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். இன்விடேஷன் ஆனர் பண்ணி இன்னைக்கு வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட டெபியூ ஃபிலிம். ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ். அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ ஃபேஸ். ஸோ இனி உங்களோட சப்போர்ட்டில் தான் இது ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். பேசுகிறேன் 3 எல்லாருக்கும் தான். ஓ அவர் இவ்வளோ குட்டியாக முடிச்சிருவாரு நான் எதிர்பார்க்கல. இல்லை ஏன்னா எப்படியும் வந்து பெருசாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நான் இங்கேயே குட்டியாக முடிச்சிடலாம். சரி எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த படம் சார் சொன்ன மாதிரி என்னோட முதல் படம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அண்ட் ஆல் த கேஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா நீங்கள் படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கான காரணம் டெஃபினட்டாக அதுக்கான டெக்னீஷியன்ஸ் தான். அரவிந்த் சிங் ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு நிறைய பேர்ட்ட வெளியே பேசும்போது சொன்னாங்க. பேந்தம் பிரதீப் சார் ரொம்ப நன்றி சார். ஸோ எனக்கு ஒரு காப் கேரக்டர் முதல் படத்துலேயே கிடச்சிது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு, ஒழுங்காக பண்ணுவானா, லுக்காக ஓகே நடிச்சிருவானா அப்படின்ட்டு. பட் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கே இப்போ என் மேலே கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடென்ட் வருது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். படத்தை சார் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ அதர்ஸ் படம் நீங்கள் பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங், எதுக்கு ஏன் இந்த டைட்டில். ஸோ எனக்குமே இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டராக நீங்கள் நேச்சுரலாக இருந்தது. நீங்கள் உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது எல்லாமே அபித் சாரோட கைடன்ஸ். அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, ஆதித்யா மாதவ். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார். ஸோ I think he'll be an asset to the industry. We got 2 people, one director and one hero to the added to the industry. So I'm very happy to have been a part of their beginning. Thank you. டேரக்டர் சார் படத்தில் எப்பவுமே பெரிய ஆக்டர் டேரக்டர் மட்டும்தான். டீராஜேந்தர் பாக்கியராஜில் தான் வந்து படத்தோட டைட்டில் வந்து ஆக்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, ஏதாவது மென்ஷன் பண்ணீங்க? இல்லை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை. எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து 50 வாட்டி படம் பார்ப்போம். நம்ம எடிட் பண்ணி திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டாக தான் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு இங்கே எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் பிளேயில் வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணுது தான். நல்லா இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு ஜோடி பொறுத்த கரெக்டாக இருந்தது. ஏன்னா அந்த போலீஸ்காரமாவுக்கு அவங்க ஹைட் வெயிட்டுக்கு எந்த மாதிரி இருக்குது, ஹீரோயினோட ஏன் ஜோடி பொறுத்த எல்லாமே ஒரு ஆக்சுவலி என்னென்னா இப்போ பேசலாமா? அதாவது இப்போது ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து என்ன ஏன் பிடிக்காம போச்சு ஹீரோயின்? என்ன தப்பா கேட்டாங்க? என்ன தப்பா கேட்டீங்க? என்ன தப்பா கேட்டாங்க? நீங்க வெயிட் கேட்டீங்க. நீங்க தான் வெயிட் நான் தான் கேட்டேன். உங்க வெயிட் உங்ககிட்ட கேட்கல, நான் இவர்கிட்ட கேட்டேன். இங்க தமிழ் சினிமா ரசிகன் என்ன விரும்புறான்னு 32 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான். பாக்கி எல்லா பத்திரிக்கையும் வேலை பார்த்து இன்னைக்கு யூடியூபரா இருக்கிறேன். என்னென்ன பேசணும் அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியது. இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வளர்ற ஹீரோ சார் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கல, எல்லாம் வழக்கமா கேட்கறேன். வெயிட்ட கேட்டா அந்த பொண்ணை ஏன் வெயிட்ட கேட்கறீங்க? நான் நடிக்கிறேன்,
நான் நடிக்கிறேன், நான் என் வீட்டு அவர் தூக்குனாரு, உங்களுக்கு சிரமமா நீங்க இருந்தது பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு சிரமமா இருந்ததா எப்படி இருந்தது? ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அது. என்ன இன்ட்ரெஸ்டிங் என்ன கேட்ட சொல்லுங்க. கொஞ்சம் பூசி மொழி நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க பூசி மொழின மாதிரி சார் இருக்கிறாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சு. நான் என்ன முடிச்சிருக்கேன். பூசி மொழின மாதிரி இருக்கிறாங்க. என்ன வேண்டிருந்தாங்க? இங்க குஷ்புல இருந்து சரிதாவுல இருந்து கொண்டாடின தமிழ் சினிமா. இங்க பூசி மொழினா இருக்கா உங்களுக்கு நான் கிரெடிட் தான் பண்ணேன். இங்க கிரெடிட் ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஏங்க கேள்வி. வெயிட் உங்களுக்கு ஏங்க தூக்குனவர்ட்ட கேட்டேன். நீங்க வந்து வெயிட் பண்ணி ஏன் வெயிட் என்ன கேக்குறீங்க? ஓகே சார் என்ன சார் ரொம்ப தப்பான ஆட்டிட்யூட். தப்பான ஆட்டிட்யூட். நீங்க ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க. ஜேர்னலிசம் படிச்சவங்க என்ன உங்கள்ட்ட நான் மோடியை பத்தியும் ட்ரம்பை பத்தியுமா கேட்க முடியும்? இந்த சினிமாவில் அவர் தூக்கி இருக்கிறார். இந்த சினிமாவை பத்தி சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணாங்க வளரணும் நீங்க. அவர் சொல்லி முடிக்கட்டும். நான் சொல்லுங்க. நீங்களும் சொல்றீங்களா? ஆமா அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் அவன் முட்டாதமா கேட்கறான். சரி விடுவாங்க சரி அந்த மீடியாவில் அவளை என்ன மீடியாவில் கேள்வி கேட்க நீங்க சொல்லி கேள்வி எழுதி கொடுத்து கேள்வி கேட்க சொன்னீங்களா? என்ன கேள்வி கேட்கறது? சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச மாட்டேன். சொல்லி உங்க பிஆர் நீங்க எத்தனை போன் பண்ணி எனக்கு போன் எடுத்துட்டு வர வச்சாரு தெரியுமா? சரி நீங்க பிரஸ் மீட் எங்க சார் பண்றது? தப்பா இருக்கு சார் இது. இல்லை சார் புரியுது. எனக்கு கேள்வி கேட்க கேள்வி நாயகன்னு பேர் எடுத்தவன் எனக்கு கேள்வி கேட்க கத்துறீங்களா? ஓகே நான் நீங்க இத அன்னைக்கு இங்கே முடிச்சிட்டு போயிரலாம். சொல்ல பேச விடலன்னா இல்ல அவ்வளவு அழகான நடிகை உங்க 96 எவ்வளவு அழகான நான் பாராட்டுறேன். பேசுங்க. நான் நீங்க பேச விடல என்ன? பேசுங்க மேடம். சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க. அவங்க இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அதோட ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். இது பாடி ஷேமிங் இல்ல. நீங்க கேட்ட மாதிரி அதான் பாடி ஷேமிங். பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்ல பாருங்க உங்க ஹைட்டுக்கு ஏத்த ஹைட்னு சொல்ல பாருங்க. அதுதான் பாடி ஷேமிங். டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாரு ஹைட்டுக்கு ஏத்த பாடி ஷேமிங் கிடையாது. உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? மேடம் இல்ல நீங்க தெரியுமா என்ன சொல்லணும்? நான் வேணா வீட்டை குறைக்கிறேன்னு சொல்லணும். இல்ல சார் இது தப்பு. இல்ல அது ஏன் சாய்ஸ் இல்ல. நான் ஏன் பண்றேன்? இந்த சினிமால இருக்க இந்த நான் குண்டா இருந்தா உள்ளே இருந்தானே அவன் தான் உங்களுக்கு குண்டுமா. நான் குண்டுன்ற வார்த்தை ஒரு இடத்துலயும் பயன்படுத்தல. நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஸ்டூபிட் சென்ஸ் இல்லாதன்னு சொல்றீங்க. அது ஸ்டூபிட் சென்ஸ் இல்லாத சொல்ற அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அது என்ன கேள்வி அது? ஸ்டூபிட்னா என்னன்னு தெரியுமா? சார் நீங்க அது என்ன கேள்வி? என்ன கேள்வி இல்லாத என்ன கேள்வி இல்லாத சொல்லுங்க. அதான் கேள்வி. நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்டா நீங்க கத்துறீங்க என்கிட்ட. மரியாதை ஒண்ணு இருக்குது. நீங்க தான் மரியாதை காமிக்கல. சப்போர்ட் வந்து கேவலமா பேசுறீங்க. ஒரே நிமிஷம் சார் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நேருக்கு சார் அவங்கள குறைய சொல்லுங்க. அந்த படம் இது தப்பு. சொல்லுங்க. ஒரே நிமிஷம். நான் I am the only woman in this place. இப்படி கத்துறாரு இவ்ளோ there's no woman here. மேடம் இங்க I being targeted. Because I'm a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க. ஏங்க என்ன எவ்வளவு கேவலப்படுறீங்க? ஆமா அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னைக்கு ஒரு கேள்வி திருப்பி சொல்லாதீங்க. சார் அன்னைக்கு நான் ஒண்ணும் சொல்லல. நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி அத நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த டைம் எடுக்குது. அதனால தான் அன்னைக்கு நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா என்ன அது ஒரு மென்டல் சார் நான் சொல்றேன் டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்றது every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு. அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா? நீங்க தான ஹீரோயின். ஆமா அதுக்கு நான் ஹீரோ சைடுல இருக்குமா? சரி என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். தப்பு இல்ல. நீங்க ஆக்சுவலா மன்னிப்பு கேட்கணும். இல்ல நான் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நான் உங்களை நிகழ்ச்சி நான் சூப்பரா விட்டு பேசுறேன். சார் நீங்க you're not doing us a favor. Okay நான் ஒரு படம் பண்ணி சதீஷ் வந்தோடனே மன்னிப்பு கேட்க சொல்லி முடியும். நான் அதை செய்யல. ஏன்னா இது படம் 100 கோடி ரூபாய் போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவங்க பேச திருப்பி என்ன சொல்றீங்க? நான் குண்டுன்ற வார்த்தை நீங்க பேட்டி கொடுத்தீங்களா அந்த ரிப்போர்ட்டருக்கு பாராட்டினீங்களா? அவங்க தான் எழுதிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நான் குண்டா இருந்தா ஒல்லியா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் வீட்டு உங்களுக்கு தெரியும்? அதுதான் உங்க கேள்வி. ஏன் அவங்க இங்க ரசிகவாதம் எதிர்பார்க்கறா? இங்க யாரு
அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. உங்களுக்கு எனக்கு இன்டீரியர் கேட்டு கேமரா தெரிஞ்சது, சும்மா நீங்க குண்டா இருக்கதா நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன், அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். I don't need your validation. சார் ப்ளீஸ் சார் என்னோட career timeline பார்த்தீங்கன்னா, I have worked, I have chosen characters that are career oriented. நான் I don't want to be a commercial hero. ஓகே மூவி பத்தி போயிடலாமா? Okay. இல்லம்மா, அவங்க கத்துறாரு எல்லாரும். இல்ல விடுங்க. I have a perspective, right? உன்னோட media. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அவரோட நீங்க ஒரே பொண்ணு ஒரு ஆளா இந்த தாக்கு all the pressure, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing. இங்க யாரோ ஒருத்தர் தான் அதர் சார் Normalizing body shaming. அது ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது. எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்து சரி ஓகேமா சார். நீங்க ஆக்சுவலா கோவப்படுறீங்க ஹீரோ தான் ஹீரோ கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 அதோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் டாக்டர் அவங்க சொல்றது நீங்க எல்லாரும் கத்திட்டே ஒரு நிமிஷமா இருமா. one second. அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியும். கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன, என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்புதான், ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். ஹீரோ அக்கான்னு சொல்றாங்க. இந்த கோட்டை ஏமால காமிச்சீங்க. ஹீரோயினை நடிச்சவங்க அக்கான்னு சொல்றாங்க. நீங்க கோட்டை அவங்க சார் வந்து நான் யாருக்குமே எதுவுமே சொல்லல. செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர். அது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? இங்கிலீஷ்ல கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்க தான் படிச்சேன். எனக்கு என்ன தெரியும்? இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரிமினேஷன். ஒன் செகண்ட் இருப்பா. படத்தோட கேள்வி எதுனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? படத்தோட கேள்வி எதுனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி இருக்கா? படத்தை பத்தின கேள்வி எதுனா இருக்கா? படத்தை பத்தின கேள்வி கேளுமா. அதான் படத்தை பத்தின கேள்வி. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசுவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பா பேசி படம் சம்பந்தமா கேளுங்க. பேசலாமா? பேசலாம் சார். படம் சம்பந்தமா பேசலாம். இருக்கு நான் வச்சுக்கிறேன். கீழே இருக்கு. ஸ்க்ரீன் பிளே இல்லை சார், அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கலை. ஆனால் வந்துட்டு ஒபியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்னில் நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அந்த ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன். ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லாவே பண்ணேன். வந்து ஒரு அதாவது இப்போ இவ்வளோ நாள் இப்போ நான் வந்து கொஞ்சம் சார் கேட்குதா? இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த இந்த அந்த விஷயம் நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்போ இதில் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோடில் தான் காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்டில் வந்துட்டு எல்லாத்தையும் போ டவுன் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸாக வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் ஒஃபென்சிவாக வந்துட்டு ஒன்று பண்ணுறாரு. அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டில் நான் எழுதி காமிச்சிருப்பேன். அதுதான் அவரோட தாட். அது ஒவ்வொருத்தருக்கும். அதனால தான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற நம்ம காமிக்கல, அவர் ஹீரோவை நம்ம காமிக்கல இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோன்னா, ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறதுக்கு தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்ல வரும். அதுதான் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க என்னைக்கும் வந்து அப்பா எந்த சொல்லுதா அதை வந்து நீங்களா எடுத்துக்கிறது. இந்த படத்தை நீங்க அதான் பண்ணிருக்கீங்க. நீங்க இப்ப யாராவது கேட்கும் போது நல்லா பண்ணுறது இப்பதானே படத்தை பத்தி கேள்விக்கு வந்தோம், மறுபடியும் திருப்பி அவங்கள வந்து ரீஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நீங்க அந்த டிஃபைன் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நல்லவங்க ஏன்னா அவ்வளவு கொலையும் பண்ணிட்டு அவங்க நல்லவங்களாக காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பப்ளிக்ல ஒரு இமேஜ் தான் அவங்களால டிரான்ஸ்ஜெண்டர் மேல இன்னும் கோபம் வெறுப்பு அதிகமாக நீங்க பண்ண ஜஸ்டிபிகேஷன் தெரியாது. அவங்க வந்து தொடர்ந்து கொலை பண்ற மாதிரி தான் காமிச்சிங்க. அது ஏன் அந்த மாதிரி ஒரு காட்சி இல்லை சார், இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் தான். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார். பட் ஆனால் அந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, சொசைட்டியில் சில விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதில் காட்டியிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவர் ஒரு சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டார். ஆனால் அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பார். இவ்வளோ நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதில் சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால நான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்கிறார் இல்லையா அந்த வேர்டு. அவரை அந்த விஷயத்துல அதனால தான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ லாஸ்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன்னா, அவர் என்ன சொல்றாரு, என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறது. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. அதையும் நான் வந்துட்டு அங்கே ஜஸ்டிஃபை பண்றேன். சொசைட்டில எல்லாரையும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஹீரோவே ஃபைனல் என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல. அப்போ உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு. ஸோ எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறா செய்யறதுக்கான ஒரு யோசனை உருவாகும். அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயாச்சுன்னா அது சரியா தவறாங்கிறது மனிதனுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த நேரம் இருக்காது. அந்த பெயின் தான் வந்துட்டு அவனை வந்து ஓவர் கம் பண்ணுது. ஸோ அதனால அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செய்யும்போது நம்ம அவளை ஆன்டகனிஸ்டா நம்ம கன்சிடர் அப்படி. இதுதான் நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட அது மாதிரி உங்களும் சரி கிருஷ்ணன் சரி அந்த 5 பேர் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தீங்க. படத்தில் உட்கார வச்சு நான் கூட ஏதாவது குறை கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. கிளைமாக்ஸ் ஒரு ஒன்றரை கேட்ட மாதிரி அவங்க ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் அருமையான நல்ல படம், பிரமாதமாக இருக்கு. அதர்ஸுங்கிற டைட்டிலே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. வச்சிருப்பீங்க நீ மேலே போட்டுருவாரு. உங்க ஐடியா இல்லை, அது உங்க ஐடியாவா இல்லை? எதுக்கு நான் கேட்குறேன்னா ரிவீல் பண்ணுறதுக்காக கேட்கல. நல்லா இருந்தது. சரி, இவங்க ஏதாவது சொன்னாரா, அதுக்கு இவங்க ஏதாவது சொன்னாரா இல்லை உங்களோட ஸ்கிரிப்ட் ஏதாவது இருக்குங்களா? சரி, அவங்க வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்துட்டு அவங்களோட போர்ஷனில் நீட்டாக நடித்து காட்டுறாங்க. ஆனால் ஸ்கிரிப்டில் வந்துட்டு அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். அது சரியோ தவறோ இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். அது வந்து ஒரு கிளீஷே அப்படி தான் ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்டில் ஒரு தோணுன ஒரு ஸ்பார்க்கு தான். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் எழுதினதுக்கப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு ஒன்று பீப்புள் அதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்தது, அது ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அது பண்ணி வந்தபோது எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதனால அப்படியே அதை ஃபைனலாக வச்சு. சார் இல்ல அது மாற்று கருத்துன்னு எனக்கு தெரியும். இல்லை எடுக்கும் போது மாற்று கருத்து இருந்துச்சு. இல்ல ஓகே
இது மாதிரி இருந்தா தப்பா இருக்கும். நான் புதுசா வளர்ந்து வர ஹீரோ ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்துட்டு அந்த சாங் இருக்குல்ல, அது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வைக்கணுமா வேணாமாங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டு. ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு விறுவிறுப்பாக போகிற ஒரு இடத்துல ஒரு இது வேணுமா, ஆக்சுவலாக எடுக்கவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் லைட்டாக மாற்றுக்கு எடுத்துருந்துச்சு. சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார், அதை மட்டும். ஏன்னா ஹீரோயினோட டுவேட் பாடணும்னு கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எல்லாரும். கேரக்டர் வந்துட்டு ஒரு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நான் படம் ஃபுல்லாக அதை நான் மெயின்டைன் பண்ணோம். டக்குன்னு உடைக்க முடியாது அதை. ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு இதோட இருக்கேன்னா அதை நான் டப்புன்னு ஒரு ரீசனே இல்லாமல் நம்ம அந்த போலீஸ்லேருந்து வெளியே வர முடியாது. ஸோ இந்த ஒரு லவ் போர்ஷன் நம்ம வைக்கும் போது எனக்கு மற்ற எமோஷன்ஸும் கேப்பபிள் இல்லைனா ஃப்ளாட்ன்றுவாங்க ரொம்ப ஈஸியாக, ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேரியேஷன் காமிக்கிறதுல நான் ஒரு சொன்னேன், சார் இது கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா வில் கீப் இட். எப்படியும் நம்ம ஒரு சாங்காக நம்ம ஒன்று பண்ணணும், அது வேணும்னா. பட் ஃபெல்ட் நல்லா இருந்துச்சுன்னு. நல்ல பாயிண்ட் சார். இல்லை ஆக்சுவலி என்னென்னா சார், இல்லை எனக்கு என்ன ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா, ஒரு நியூ ஃபேஸ் நம்ம காட்டும்போது இனிஷியலி வந்துட்டு நம்ம ரொம்ப பில்டப் அப்படியெல்லாம் கொடுத்தா சில நேரம் இன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரை அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் வச்ச போது இன்னும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வைக்க வேண்டாம். அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவைப்படும் இல்லை. சார் இந்தியாவில் வந்து மெடிக்கல் மாஃபியா வந்து அதிகமாக இருக்கு. அதாவது வந்து ஃபோர்மில் கருமுட்டை இது ரெண்டுமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக இந்தியாவில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சாமானியன் வந்து அந்த ஒரு சாமானியன் வந்து டாக்டர் படிக்கிறது பெரிய விஷயம். அவங்கள வந்து நீங்கள் ஒரு அதாவது இந்த ஒரு கொலைகள் பண்ணுற மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி சொல்லணும்? அதாவது இப்போ பேசிக்கலி ஃபஸ்ட்டே நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போடுறோம். அதுவே வந்துட்டு ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்துட்டு ஏதாவது நம்ம புதுசாக நம்ம ஒரு கற்பனை கொண்டு வரும்போது தான் ஆப்வியஸ்லி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அங்கே எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஓகே, இதில் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு டெக்னிக்கல் திங்ஸில் இப்போ வந்து கௌரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். அதில் வந்து சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ்லேருந்தெல்லாம் கேட்டு சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் அது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படி வராதுன்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிலிமாக வந்து கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபைனலி. ஆனால் எல்லா விஷயத்துலையும் நம்ம அது பார்த்து செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ண முடியாமல் ஒரு புதுசாக ஒன்றும் காமிக்க முடியாமல் ஒரு விஷயம் வருது. ஆனால் என்ன சொல்ல வரமோ நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஒரு